பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். இன்னைக்கு கூட இயேசப்பா உங்க கூட பேச விரும்புகிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 40ஆவது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயந்து நடுங்குறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஒரு படகுல பிரயாணம் செய்கிறார்கள். இயேசுவும் அந்த படகுல இருக்கிறார். கடுமையான காற்றும் கொந்தளிப்பும் வந்த பொழுது சீஷர்கள் பயந்து போய் நடுங்கி போய் நாங்கள் மடிந்து போகிறோம் என்று கூக்குரலிட்ட போது ஆண்டவர்களை பார்த்து சொன்னா, ஏன் இப்படி பயந்து நடுங்குறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாத போயிடுச்சு? என் அன்பு தெய்வ பிள்ளையே, அநேக நேரங்களில் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் வரும்பொழுது நம்ம ஒன்றும் மறந்து போயிடுறோம். நம்மோடு இருக்கிறது பெரியவர் என்பதையும் மறந்து போகிறோம். மனிதர்களை தேடி ஓடுறோம். யாரையோ தேடி இந்த பிரச்சனைக்கான ஒரு விடிவு காலம் கறக்குமா, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு ஓடுறோம். ஆனால் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, நான் தேடுகிற மனிதர்களை காட்டிலும் அவர்களை உருவாக்கின நீர் பெரியவர். என் பிரச்சனைக்கு உம்மால் மாத்திரம்தான்பா சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு என்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இந்த சீஷர்களை பாருங்களேன். காற்றையும் கடலையும் பார்த்த கண்கள், அந்த காற்றையும் கடலையும் உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இந்த படகுல இருக்கிறார் என்பதை மறந்து போயிடுச்சு. பிரச்சனைகள் வரும்போது, பயங்கள் வரும்போது முதலாவது ஒன்று நடக்கும். விசுவாசம் நம் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். விசுவாசம் குறைந்து போகும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கவலைப்படாதீங்க. பயம் வருதா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. கலக்கம் வருதா? அவரை நோக்கி பாருங்க. என் படகுல இருக்கிறவர் பெரியவர். அவருக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்க போகிறது இல்லைம்மா. அவரை உண்மையாக நம்புறீங்களா? இயேசுதான் எனக்கு ஜீவன், அவர் தான் நான் நம்புகிற தெய்வம் நினைக்கிறீங்களா? அவர் உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார். ஒருவேளை உங்களுடைய பயங்களும் உங்களுடைய சோர்வுகளும் அப்படி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் படகுல அவர் இருக்கார். உங்கள் வீட்டில் அவர் இருக்கிறார். உங்கள் வேலையில் அவர் கூட இருக்கிறார். உங்கள் வாகனத்தில் உங்கள் கூட இருக்கார். உங்கள் பயணத்தில் அவர் கூட இருக்கிறார். உங்களை அவர் தனியாக விடலைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று வாக்கு கொடுத்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் உங்களை கைவிடுவாரா? கவலைப்படாதீங்க. பயந்து போயிடாதீங்க. நடுங்கிடாதீங்க. உங்கள் விசுவாசத்தை விட்டு விலகிடாதீங்க. உறுதியாய் நில்லுங்க. காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற பிரச்சனையை அதட்டி நிர்மூலமாக்கி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தரப்போகிறார். நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே இயேசுராஜா, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தேவ சமாதானம் அவர்கள் குடும்பத்தையும் உள்ளத்தையும் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்க, அதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.